Hello everyone, welcome back to E-Class IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் வேத காலத்துடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேதிக் ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் ஆல்சோ கால்ட் அஸ் அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வென்ட் ஆஃப் ஆரியன்ஸ், ஆரியர்களின் வருகை அப்படின்னு சொல்லியும் பேசியிருப்போம் இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வேத காலத்தையும் நம்ம ரெண்டாக பிரித்தோம் இல்லைங்களா. ஸோ ஏர்லி வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ், முன்வேத காலம் பின்வேத காலம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல முன்வேத காலத்துல அங்க இருந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சு, அவங்களோட ரிலீஜியஸ் லைஃப் பத்தி எல்லாம் பேசணும் இல்லைங்களா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஏர்லி வேதிக் ஏஜ்ல இருந்த பீப்புளோட எக்கானாமிக்கல் லைஃப் எப்படி இருந்துச்சு. ஸோ ஏன் மேம் ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு காலத்திலையுமே ஏற்பட்ட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு தான் பிரிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஏர்லி வேதிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் எக்கானமி பார்த்தீங்கன்னா வந்துட்டு விச் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பாஸ்டோரியலிசம் அண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது மேய்ச்சல் மற்றும் விவசாயம் ரெண்டையுமே பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். இதே ஐவிசி மக்களுடைய எக்கானமி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேஜர்லி டிபெண்ட் ஆஃப் ட்ரேடிங் இல்லைங்களா, வாணிபத்தை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இவங்களது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஸ்டோரலிசம் மேய்ச்சல் மற்றும் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருந்திருக்கும். பிகாஸ் இவங்களுடைய ஒரு ஒரு லைஃபே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி என்னதான் ஐதர் ரூரல் ஆர் அர்பன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த ஆரியன்ஸுடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்தியாவில் என்ன ஏற்பட்டுருச்சு, ரூரல் ஃபார்ம் ஆஃப் சொசைட்டி எனக்கு ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஆக்குபேஷனே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சராக தான் இருக்கும். Though occupation of Rigvedic Aryans was cattle rearing, there were carpenters, chariot makers, potters, smith, weavers and leather works. இவங்க எல்லாருமே எனக்கு இருந்திருக்காங்க. அதாவது தச்சு வேலை செய்யக்கூடியவங்க, தேர் செய்யக்கூடிய வேலை பண்றவங்க, மண்பாண்டம் செய்யக்கூடியவங்க, தறி. பிற்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த தேர் செய்யறவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹையர் சோஷியல் ஸ்டேட்டஸ், யார் யாரெல்லாம் வந்துட்டு தேர் செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சமூக அந்தஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. கார்பென்ட்ரி வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் கிராஃப்ட் தட் கார்பெண்டர்ஸ் மேக் சேரியாட் விச் ஆர் யூஸ்ட் இன் வார்ஸ், ஹென்ஸ் தே ஹோல்ட் ஏ ஹையர் ஸ்டேட்டஸ் இந்த சொசைட்டி. இப்போ தான் படித்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி எப்படி என்னுடைய ஐவிசி மக்கள் பயன்படுத்திய பாட்ரி, மண்பாண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பார்த்தோம், பிளாக் அண்ட் ரெட்வேர் பாட்ரி, சிவப்பு மற்றும் கருப்பு நிற மண்பாண்டம்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி இவங்களுடைய பாட்ரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்க் கலர்டு பாட்ரி, அதாவது பழுப்பு நிற மண்பாண்டம் என்பது இவங்களுடைய ஒரு சிவிலைசேஷனை சார்ந்தது தான். ஸோ ஹார்சஸ், கவுஸ், கோட்ஸ், ஷீப், ஆக்சன் அண்ட் டாக்ஸ் ஆர் டொமஸ்டிகேட்டட் இல்லைங்களா. ஸோ ஐவிசி மக்களும் பார்த்தீங்கன்னா பசு, ஆடு, எருது, நாய் எல்லாமே வந்து வளர்த்துருப்பாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குதிரையை பற்றின நாலேஜ் இல்லைன்னு சொல்லி படிக்கிறோம். பட் ஏர்லி வேதிக் ஏஜில் என்ன கண்டறியப்பட்டது என்றால் குதிரை என்பது மக்களுடைய பயன்பாட்டுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆயிருச்சு. கவ் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏ மெயின் ப்ராப்பர்ட்டி, யாருக்கிட்ட வந்துட்டு, ஏன்னா முன்வேத காலம் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா அந்த போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கான போராக தான் இருந்திருக்கும் இல்லைங்களா. அதனால யார்கிட்டலாம் வந்துட்டு கால்நடைகள் அதிகமாக இருக்கிறதோ அவங்க தான் யார் பணக்காரங்க, செல்வந்தர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு 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 வெல்த்தாக வந்து பார்க்கப்படுது. ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங், ஈவன் தோ நம்ம முன்வேத காலங்களையுமே நம்ம என்ன பேசுகிறோம், ஹண்டிங் பற்றி பேசுகிறோம். என்னதான் நமக்கு ஸ்டோன் ஏஜில் ஹண்டிங் நமக்கு இருந்தாலுமே நமக்கு அக்ரிகல்ச்சர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கல்ல மேம், அப்படியே மேம் இல்லை ஹண்டிங் அப்படின்னா. ஸோ ஹண்டிங் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு விஷயமாகவும் ஈவன் ஐவிசி மக்களுடைய பீரியட்லையுமே என்ன இருந்திருக்கும், ஹண்டிங் அதை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு விஷயமா வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அக்ரி ஃபீல்டு இல்லைங்களா, முன்வேத காலங்களில் அந்த விவசாயம் செய்யப்பட்ட லேண்டுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேத்ரா என்று பெயர் சரிங்களா. ஸோ ஷேத்ரா என்பது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தி அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு, தி அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஷேத்ரா என்று பெயர். இம்பார்ட்டண்ட்டான ஃபுட் கிரெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்லி, ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு விளைவிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் wheat or cotton in the Rigveda, though both were cultivated by the Indus people. சிந்து சமவெளி மக்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு கோதுமை, பருத்தி எல்லாமே வந்து விளைவிச்சாங்க. பட் ரிக்வேத கால மக்கள், அதாவது முன்வேத கால மக்கள் கோதுமை, பருத்தி எல்லாம் விளைவித்ததுக்கான ஆதாரம் வந்து எனக்கு வந்துட்டு காணப்படலை. ஓகேங்களா. 2 crops a year were raised, ஈவன் தோ நம்மளுடைய ஐவிசி மக்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 2 பயிர் அந்த மாதிரி தான் வந்து பயிரிட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 crops அந்த ஒரு சிஸ்டம் தான் வந்துட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. ஓகே. ஸோ கோல்டு, சில்வர், காப்பர் அண்ட் பிரான்ஸ் ஸ்மித்திங் வேர் ப்ராக்டிஸ்ட். அதே மாதிரி பார்த்துட்டு உலோகம் செய்யக்கூடியவங்களுமே இருந்திருக்காங்க. தங்கம், செம்பு, வெள்ளி, வெண்கலம் இதெல்லாம் உருவாக்கக்கூடியவங்களுமே எனக்கு வந்துட்டு
இருந்திருக்காங்க. மெட்டல் நோன் டு ரிக்வேதிக் பீப்புள். ரிக்வேத கால மக்களுக்கு தெரிந்த உலோகம்னு பார்க்குறீங்கன்னா வந்துட்டு கோல்டு தெரிஞ்சிருக்கும், அயன் தெரிஞ்சிருக்கும், காப்பர் ஆர் பிரான்ஸ். ஈவன் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அயன், அயன் தவிர பார்த்தீங்கன்னா மீதி எல்லா உலோகமுமே யாருக்கும் தெரிந்த உலோகம், ஐவிசி மக்களுக்கும் தெரிந்த உலோகம். பட் ரிக்வேத கால மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அயனுடைய பயன்பாடு, அதாவது ரிக்வேத காலத்துடைய இறுதியில தான் எனக்கு அயனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இரும்பையே வந்து எனக்கு கண்டறிஞ்சிருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு என்ன பேருன்னா ஹிரண்யா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்றாங்க. இரும்புக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷியாமா அப்படின்னும், காப்பர் அல்லது பிரான்ஸ், செம்பு அல்லது வெண்கலம் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயாஸ் அப்படிங்கிற பேர் வச்சுதான் பார்த்தீங்கன்னா முன்வேத கால மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் டன் த்ரூ வாட்டர் சிஸ்டம் அண்ட் ட்ரேடட் வித் பாபிலோனியன் பீப்புள். ஈவன் தோ ஐவிசி மக்கள் எப்படி வந்துட்டு வாட்டர் சிஸ்டமோ ரிக்வேத காலத்திலேயும் என்னதான் இருந்திருக்கு, வாட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறையில தான் வாணிபம் நடந்திருக்கிறது. இவங்க யாரு கூட வந்துட்டு மெஜாரிட்டியா ட்ரேடிங் பண்ணாங்க வந்துட்டு பாபிலோனியன் பீப்புள் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாணிபம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐவிசி மக்கள் எங்க பார்த்தோம், எஸ்பெஷலி மெசபட்டோமிய நாகரிகம் கூட யார் வாணிபம் பண்ணா, ஐவிசி மக்கள் வாணிபம் பண்ணாங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஓகே. ஏர்லி வேதிக் ஏஜ்ல சொசைட்டி எப்படி மேம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம்னா, தெர் வாஸ் நோ ப்ராப்பர்ட்டி இன் லேண்ட். என்னங்க கிடையாது, அதாவது தனி நபர் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு சொந்தமான லேண்ட் அப்படின்லாம் என்ன பண்ணிக்க முடியாது, உரிமை கொண்டாடிக்க முடியாது. சமூகம் என்பது பேட்ரியார்க்கல், அதாவது தந்தை வழி சமூகமாகத்தான், அதாவது ஒரு மாதிரி ஒரு மேல் டாமினன்சி இருந்த ஒரு சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது இல்லைங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம முன்னாடியே படிக்கிறோம். அந்த சொசைட்டில பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 ஹையரார்ச்சி இருந்துச்சு. பிராமின்ஸ், க்ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 ஹையரார்ச்சி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த சூத்ராஸ் தான் பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆன் தேவர் கால்ட் அஸ் டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு நான் கூட சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ஹையரார்ச்சி எனக்கு முன்வேத காலத்துல ஏற்பட்டுருச்சு. பட் அது எப்படி இல்லைன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இல்லைன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஒரு ஸ்டீரியோ டைப்பா திங்க் பண்ணாங்கன்னா, பிராமின்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடவுளுடைய வாயிலிருந்து வந்தவங்க, க்ஷத்ரியாஸ் அப்படின்னா வந்துட்டு புஜங்கள் கையிலிருந்து வந்தவங்க, வைஷ்யாஸ்னா வந்துட்டு தொடையிலிருந்து வந்தவங்க, சூத்ராஸ்னா வந்துட்டு கடவுளுடைய பாதத்துல இருந்து வந்தவங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கான ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து வந்ததுனால பிராமின்ஸ்க்கு அதிகமாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்து சோஷியல் ஸ்டேட்டஸ் யாருக்கு கொடுக்கணும், க்ஷத்ரியாஸ்க்கு. அந்த மாதிரியான ஒரு ஒரு கருத்தாக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆன் பின்வேத காலங்களில் ரொம்ப வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? தி ஃபேர் காம்ப்ளெக்ஸ்டு ஆரியன்ஸ் distinguished themselves from dark complexed non-Aryans whom they are called Dashyas and Dashyus. அதாவது மோஸ்டா ஆரியன்ஸ் எங்கிருந்து வந்தாங்க, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தாங்க இல்லைங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபேர் காம்ப்ளெக்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேராக இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள இங்கே ஆல்ரெடி இந்தியாவில் இருந்த இண்டிஜினஸ் பீப்புள், உள்நாட்டு மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூட வேறுபடுத்தி காட்டுறதுக்காக, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆரியன்ஸ், ஆரியன் அல்லாதோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க கூட வேறுபடுத்தி காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள எப்படி சொல்றாங்கன்னு வந்துட்டு தசாஸ் அண்ட் தஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்றாங்க ஆரியன்ஸ். ஆரியன்ஸ் வேர் மோஸ்ட் ஹாஸ்டைல் டுவோர்ட்ஸ் தஷ்யாஸ் அண்ட் தஷ்யூஸ். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தஷ்யாஸ் அண்ட் தஷ்யூஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு மோதல் போக்கை வந்துட்டு கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வித்தின் த ஏர்லி வேதிக் சொசைட்டி தேர் வேர் டிவிஷன்ஸ். அதாவது வேதகால சமூகம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 டிவிஷன்ஸாக இருந்திருக்கிறது. தேர் வேர் 3 டிவிஷன்ஸாக எனக்கு வந்துட்டு இருந்திருக்கிறது. ஆக்சுவலி நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ராஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் அதில் அது அது 4மே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கே தான் பின்வேத காலங்களில் தான். பட் அந்த 4 தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ் 2 பேரையுமே என்னன்ட்டாங்கன்னா வந்துட்டு பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. இந்த லாஸ்டா இருந்த இந்த 2 ஹையராச்சியுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ் 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமன் பீப்புள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க. அது ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பேருனா
விசு என்று பெயர். அதே மாதிரி வேரியர் கிளாஸ் பீப்புள், அதாவது யார் யாரெல்லாம் வந்துட்டு போர் செய்கிறாங்களோ அவங்கள யாருனாலும் ஷத்ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியாகவும், ப்ரீஸ்ட்ரி கிளாஸ் பீப்புள் ஓகேங்களா, அந்த சாமிக்காக பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்துட்டு பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு 3 கேட்டகரி இருந்ததா சொல்றாங்க. பட் ஆப்வியஸ்லி இந்த ஜென்ரல் பப்ளிக் கேட்டகரியில் 2 பேருமே வந்துருவாங்க, வைஷ்யாஸும் வந்துருவாங்க, சூத்ராஸும் எனக்கும் வந்துருவாங்க. சைல்டு மேரேஜ் வாஸ் ஆப்சென்ட் அண்ட் தெர் வாஸ் நோ கஸ்டம் ஆஃப் டவுரி இல்லைங்களா. ஸோ முன்வேத காலம் பொறுத்த வரைக்கும் என்ன இல்லைன்னா, குழந்தை திருமணம் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் எனக்கு காணப்படவில்லை. அதே மாதிரி டவுரி வரதட்சணை வாங்கினதுக்கான சோர்ஸும் எனக்கு வந்துட்டு கிடைக்கல. விடோ ரீமேரேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது விதவைகள் மறுமணம் செய்து கொள்வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிவலண்ட்டாக அங்கங்கே காணப்பட்டிருக்கு. மோனோகமி வாஸ் நார்மல் ப்ராக்டிஸ், அதாவது பட் பாலிகமி வாஸ் ஆல்சோ நோன். மெஜாரிட்டி ஆஃப் த மென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோனோகமினா ஒன்றும் இல்லை, ஒரு தார மனமுறை இல்லைங்களா. பாலிகமிங்கிறது வந்துட்டு பலதாரம். ஓகே, அப்போ முன்வேத காலங்களில் எனக்கு ரெண்டுமே இருந்திருக்கு. பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோனோகமி தான். பட் பாலிகமி பண்ணவங்களுமே, பலதார மனம் பண்ணவங்களுமே எனக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் எவால்வ்டு கிராஜுவலி சரிங்களா. ஸோ அந்த 4 ஹையராச்சியாக பிரித்தோம் இல்லைங்களா, பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரான்னு சொல்லிட்டு. அந்த 4 ஹையராச்சி தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னதான் வருணா சிஸ்டம் இல்லைங்களா. என்ன சொல்றாங்க, வர்ணாசிரம முறை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு பிரிக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு தான் என்ன பேருனா வர்ணாசிரம சிஸ்டம் என்று பெயர். இன் ரிக்வேதிக் சொசைட்டி விமன் ரிலேட்டிவ்லி என்ஜாய்டு சம் ஃப்ரீடம். முன்வேத காலங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் யாரு கலந்துக்கிட்டாதான், பெண்கள் கலந்துக்கிட்டாதான் அது என்னவே ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னே படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ ரைட்ஸ் ப்ரிவிலேஜஸ் வேர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு தேர் மேல் கவுண்டர் பார்ட். அவங்களுடைய மேல் கவுண்டர் பார்ட் ஆண்களுக்கு இணையான ஒரு ஒரு ரைட்ஸ், ப்ரிவிலேஜஸ், மரியாதை எல்லாமே யாருக்கு கிடைச்சிருக்கிறது, பெண்களுக்குமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சதி வேர் அன்னோன். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், முன்வேத காலங்களில் என்ன காணப்படவில்லை, சதி இருந்ததுக்கான ஒரு ஆதாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிடைக்கல. ஸோ சதி விச் இஸ் நத்திங் பட் உடன்கட்டை ஏறும் பழக்கம் சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ கணவன் இறந்துட்டாங்கன்னா யாரும் அவங்களுடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீயில குதிச்சு இறந்துடணும் அப்படிங்கிற ஒரு முறை காணப்பட்டதுக்கான ஆதாரம் எனக்கு முன்வேத காலங்களில் இல்லை. அப்போ இதெல்லாம் எப்போ மேம், அப்போ முன்வேத காலங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு there is no அதுதான் சைல்டு மேரேஜ்ங்களா, குழந்தை திருமணம் நடைபெற்றதுக்கான ஆதாரமும் எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் பெண்கள்லாம் எப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணாங்க, ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணாங்க, அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸை கொடுத்தாங்க, அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்தாங்க, மரியாதையை கொடுத்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி எனக்கு ஒரு தார மனமுறை தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறது. விதவைகள் மறுமணம் செய்து கொள்வதற்கு கூட அனுமதி என்பது கிடைச்சிருக்கு எப்போ, முன்வேத காலங்களில். அப்போ பட் இப்போ நம்ம முன்வேத காலங்களில் படிக்கிறதுக்கும் இப்போ கரண்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களுக்குமே ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம் இல்லைங்களா. அப்போ தேர் ஆர் நோ பாரான் ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ். அப்போ விதவைகள் பார்த்தீங்கன்னா மறுமணம் செய்து கொள்வதற்கான ஒரு 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 பெர்மிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, பண்ணிக்க கூடாது, அப்படி பண்ணாவே அவங்கள வந்துட்டு ஜட்ஜ் பண்றது, எந்தெந்த விமன்லாம் செகண்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்கள உடனே ஜட்ஜ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு முன்வேத காலங்கள்ல இல்லை. விமன் என்ஜாய்டு த ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் பொலிட்டிக்கல், எக்கானமிக்கல், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லைங்களா. ஸோ அப்போது அரசியல் தொடர்பான, அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ எப்படி பிரிச்சாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு குலா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. குலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஷுன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சாரி, குலா எல்லாம் சேர்ந்து எனக்கு கிராமம், எக்ஸாக்ட்லி குலா எல்லாம் சேர்ந்து எனக்கு கிராமமாக பிரிச்சிருப்பாங்க. அந்த கிராமம்லாம் சேர்ந்து எனக்கு விஷுவாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ விஷுவெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஜனா அப்படிங்கிற ஒரு குரூப்பாக எனக்கு ஃபார்ம் ஆயிருப்பாங்க. இந்த ஜனாக்கு தான் யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜனகோபா அப்படிங்கிறவங்க ஹெட்டுன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா. இந்த ஜனகோபாவை யாரு மேம் தேர்ந்தெடுப்பா, அந்த இவங்களுக்கெல்லாம் ஹெட்டுன்னு ஒரு ஆளை வந்து யாரு மேம் சூஸ் பண்ணுவா அப்படின்னு பார்க்குறோம்னா, அதுக்காக எனக்கு சபா சமிதி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ஸ் எனக்கு இருந்ததான்னு சொல்லி படிப்போம் இல்லைங்களா. சபா சமிதின்னு சொல்லிட்டு, இந்த சபா சமிதின்றது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மக்களை கொண்ட ஒரு கூட்டம். அந்த அந்த மாதிரியான கூட்டம் என்ன பண்ணும்னா அந்த ஜனா என்னும் கூட்டத்துக்கான அமைப்பு வந்து தேர்ந்தெடுப்பாங்க, கிங் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதில் கலந்துக்கிறதுக்கு கூட யாருக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈவன் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்கானமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்ன பண்ணலாம், லைக் அவங்களும் மண்பாண்டம் செய்யலாம், லைக் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான ரைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட்
ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த சடங்கு சம்பிரதாயம் மந்திரம் ஓதுறது அதெல்லாம் கூட பண்றதுக்கான ரைட்ஸ் என்பது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. they got the right to participate obviously in சபா அண்ட் சம்மதியில கலந்துக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. some of the rituals were considered incomplete without participation of wife இல்லைங்களா. அப்ப பெண்கள் இல்லைன்னா அந்த அந்த சடங்கும் சம்பிரதாயமும் என்ன ஆகாது, முழுமை பெறாது. நான் வந்து எந்த பர்பஸ்க்காக ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்றேனோ அதுல விமனுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு முன்வேத காலங்கள்ல எனக்கு இருந்திருக்கு. So women like Abala, Goshala, Lobamutra and Vishweshwara were so highly educated and they composed hymns of Rigveda இல்லைங்களா. இப்போ முன்வேத காலங்களை பார்த்தீங்கன்னா there is a prevalent of educations to women. பெண்களும் என்ன பண்ணிக்கலாம், கல்வி கத்துக்கிறதுக்கான ஒரு அனுமதி என்பது இருந்திருக்கிறது. அப்போ நிறைய விமன் போயட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா முன்வேத காலங்களில் லைக் அபலா, கோஷலா, லோபமுத்ரா, விஸ்வேஸ்வரா போன்ற பெண் புலவர்கள் இருந்த ஒரு காலகட்டம். அவங்க பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்திலேயே நிறைய பாடல்களை பாடி உள்ளதாக எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் என்பது எனக்கு இருக்கு. Nevertheless, the women were denied a right to inherit property from their parents. அப்படி இருந்தாலும் ஈவன் முன்வேத காலத்திலேயே பெண்களுக்கு என்னங்க வழங்கப்படவில்லை, சொத்தில் உரிமை என்பது சமபங்கு என்பது பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. எஜுகேஷன் வாஸ் ஹைலி அட்வான்ஸ்டு டியூரிங் த ஏர்லி வேதிக் ஏஜ். கல்வி என்பது ஒரு மேம்பட்ட ஒரு நிலை தான் முன்வேத காலங்களில் இருந்திருக்கிறது. குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ஸ். இப்போ ஆரம்பத்தில் எப்படி மேம் கல்வி கற்றுக்கிட்டாங்க, அந்த பள்ளி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எனக்கு லேட்டரான் வந்தது தான் இல்லைங்களா. ஸோ பள்ளி அப்படிங்கிற கான்செப்ட் அப்போ இனிஷியலி பார்த்தீங்கன்னா குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறதா இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணணும், சீடர்கள் பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டுக்கு போய் ஹாஸ்டல் மாதிரி ஸ்டே பண்ணி அங்கே என்ன பண்ணிக்கணும், கல்வியை கற்றுக்கிட்டு வரணும் இல்லைங்களா. இந்த வேர்டு குருகுலா இஸ் அ காம்பினேஷன் ஆஃப், அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். குருனான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீச்சர், அது ஆசிரியர் என்று பெயர். குலானா வந்துட்டு ஃபேமிலி ஆர் ஹோம், அதாவது குருவுடைய வீட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டு வரணும், கல்வி கத்துட்டு வரதான் வந்து குருகுலா சிஸ்டம் எனக்கு முன்வேத காலங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணாங்க. தி ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ்டு எஜுகேஷன்ஸ் த்ரூ ஓரல் ட்ரெடிஷன். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தான் வந்துட்டு கல்வி கற்பிக்கப்பட்டது, வாய்மொழி கற்பித்தல் மூலமாகத்தான் இல்லைங்களா. அப்போ குரு இருக்காருன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் லைக் இலக்கியமாக இருக்கட்டும், இலக்கணமாக இருக்கட்டும், இல்லை சடங்கு சம்பிரதாயம் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்லோகமாக இருக்கட்டும், எல்லாமே யார் கற்றுக் கொடுப்பா, வாய்மொழி வார்த்தைகள் மூலமாக. அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேதங்கள் பெரும்பாலும் எப்படி தான் எனக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆச்சு, இப்படிதான் எனக்கு வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எனக்கு எப்படி தான் ஷிஃப்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழி வார்த்தைகள் மூலமாகத்தான் எனக்கு அது என்ன ஆயிருக்கும், ஷிஃப்ட் ஆயிருக்கும். அப்படிதான் இந்த வேதங்கள் எனக்கு வந்து என்னாச்சு, எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அதுதான் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு எனக்கு வந்துச்சு. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரிசீவ்ட் எஜுகேஷன்ஸ். முன்னாடியே படிச்சதுதான், ஆண் பெண் இருப்பாளருக்குமே எனக்கு கல்வி என்பது வழங்கப்பட்டது. subject matter of educations were based on varna status of an individuals இல்லைங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ மேம் எல்லாருமே கல்வி கற்றுக்கலாம், பட் அவங்களுக்கான என்ன விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க, அவங்களோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி வர்ணா ஸ்டேட்டஸ், அவங்களுடைய வர்ணா சிஸ்டம். அவங்க என்ன பிராமணா இருந்தால் அவங்களுக்கு ஸ்லோகம் கற்றுக் கொடுப்பேன், க்ஷத்ரியனா இருந்தால் அதுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுப்பேன், வைசியனாக இருந்தால் அதுக்கு தேவையான மாதிரி, அது மாதிரி சூத்ராஸாக இருந்தால் அவங்களுடைய வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரியான கல்வி. அப்போது வர்ணா ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு என்ன வழங்கப்பட்டது, கல்வி என்பது வழங்கப்பட்டது. அப்போ எஜுகேஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை, பட் எல்லாத்துக்குமே எனக்கு வழங்கப்பட்டது. சூத்ராஸுக்கும் எனக்கு முன்வேத காலங்களில் கல்வி என்பது வழங்கப்பட்டது, பெண்களுக்கும் கல்வி என்பது வழங்கப்பட்டது. ரிக்வேதிக் ஆரியன்ஸ் worshiped mostly the earthly and celestial gods like பிருத்வி, அக்னி, வாயு, வருணா அண்ட் இந்திரா. இப்போ முன்வேத காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க யார் யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஐவிசி மக்கள் பார்த்தோம். ஐவிசி மக்கள் யாரெல்லாம் வழிபட்டாங்க, இயற்கையை வழிபட்டாங்க, லைக் காளையை வந்து வழிபட்டதான் பார்த்தோம், அதே மாதிரி நெருப்பு வழிபட்டதான் பார்த்தோம், தண்ணியை வழிபட்டதா பார்த்தோம், அதே மாதிரி தாய் கடவுள் விமன் காடஸை வந்து வழிபட்டாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க புரோட்டோ சிவான்னு சொல்லப்பட்ட பசுபதி என்ற கடவுளை வழிபட்டதா படிக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஏர்லி வேதிக் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க ஐம்பூதங்களை வழிபட்டிருக்காங்க, அதாவது நிலம் இல்லைங்களா, அதுக்கு என்ன அவங்களுக்கு என்ன பேருனா பிருத்திவி கடவுள் என்று பெயர். அதே மாதிரி நெருப்பு கடவுள் பார்த்தா அக்னின்னு சொல்லிட்டு, வாயு வருணான்னு சொல்லிட்டு, மலைக்கான கடவுள் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பூதங்கள் தான் எனக்கு வந்துட்டு வழிபட்டிருக்காங்க. there were also lesser female deities like, so which is one of the important point. ஐவிசியில் பார்த்தோம் கம்பேரிட்டிவ்லி எனக்கு மேல் டெய்டிஸை விட யார் தான் அதிகமாக இருந்தா, ஃபீமேல் டெய்டிஸுடைய அவங்களுடைய வழிபாடு தான் அதிகமாக இருந்திருக்கிறது, அவங்களுடைய ஸ்கல்ப்சர்ஸ் தான் எனக்கு அதிகமாகவும் கிடைச்சிருக்கு இல்லைங்களா. பட் முன்வேத காலம் வரைச்ச எனக்கு மேல் டெய்டிஸோடைய வழிபாடு தான் அதிகமாக இருந்திருக்கிறது, ஃபீமேல் டெய்டிஸ் ரொம்ப
கம்மி தான். அப்ப ஃபீமேலா யார் வழிபட்டாங்கன்னா அதிதி அப்படின்ற ஒரு கடவுளையும், உஷா அப்படிங்கிற கடவுளையும். அதிதின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பேர்னா வந்துட்டு நித்திய கடவுள் என்றும், உஷாக்கு என்ன அர்த்தம்னா வெளிச்சத்தின் கடவுள் என்றும் பெயர். காட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ட்ரிங்க், அதாவது ஈவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குடிபானம் இருக்கும் இல்லைங்களா, அந்த குடிபானங்களுக்கான கடவுளாகவும் பிளான்ட் தாவரங்களுக்கான கடவுளாகவும் யார் வழிபட்டாங்கன்னா சோமா அப்படிங்கிற காடை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோம கடவுள் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு வழிபட்டிருப்பாங்க. தி மோட் ஆஃப் ப்ரேயர் வாஸ் ரிசைட்டேஷன் ஆஃப் வேதிக் ஹைம்ஸ். மேம் எப்படி மேம் வழிபாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வேத பாடல்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு திருப்பி திருப்பி பாடுறது, அப்படிதான் அவங்களுடைய வழிபாட்டு முறை என்பது இருந்திருக்கும். People prayed for the welfare வெல்ஃபேர் ஆஃப் பிரஜா, பசு அண்ட் தனா இல்லைங்களா. அப்போ கடவுள்கிட்ட என்ன அந்த கடவுளை கும்பிட்றதா இருக்கட்டும், கடவுளுக்கான பாடல்கள் பாடுறதாக இருக்கட்டும், சடங்கு சம்பிரதாயம் பண்றதாக இருக்கட்டும், அதெல்லாமே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்க நல்லா இருக்கணும், கால்நடைகள் நல்லா இருக்கணும், நிறைய செல்வம் வேணும், இந்த மாதிரியான ஒரு ஒரு வழிபாட்டு முறைகள் தான் வந்துட்டு முன்வேத கால மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் இங்கேயும் கவ் வாஸ் கன்சிடர்ட் அஸ் எ சாக்ரட் அனிமல். கவ் எந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு வெல்த் செல்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கடவுளோ, அதே மாதிரி எனக்கு கவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு புனித விலங்காகவுமே எனக்கு வந்து இருந்திருக்கிறது. பசுவையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடவுளாக வழிபட்டிருக்காங்க. there were no temples. எனக்கு முன்வேத காலத்திலேயும் என்ன எழுப்பப்படவில்லை, கோவில் என்பது எழுப்பப்படவில்லை. ஐடல் worship had not yet come into existence. அதாவது உரு வழிபாட்டு முறை எனக்கு பெரிய அளவுல எனக்கு முன்வேத காலங்கள்ல எனக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல இல்லைங்களா. ஸோ அப்ப யார் தான் வழிபட்டாங்க, லைக் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 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 குடிபானம் இருக்கா, அது என்ன பண்றாங்க, சோமா அப்படிங்கிற ஒரு கடவுளை வேண்டிட்டு அதை குடிக்கிறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு மழை வந்தா மழையை கும்பிடுறாங்க, இடி இடிச்சா இடியை கும்பிடுறாங்க, பூமியை கும்பிடுறாங்க, நெருப்பு வந்து வழிபடுறாங்க. ஸோ இந்த மாதிரிதான் வழிபாடை ஒழிய அவங்க என்ன பண்ணல, உரு வழிபாடு முறை என்பது எனக்கு எங்க இல்லைன்னு பாத்தீங்கன்னா எனக்கு முன்வேத காலங்கள்ல எனக்கு வரல. ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமனிஸ் வேர் சோ சிம்பிள் அண்ட் ஃபிளெக்சிபிள். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இவங்க பீரியட்ல பண்ண சடங்காக இருக்கட்டும், சம்பிரதாயமாக இருக்கட்டும், எப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாகவும் இருந்துச்சு, ஈஸியா எல்லாரும் எப்படி இருந்துச்சு ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப எனக்கு டிஃபிகல்ட்டாலாம் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாமே எனக்கு முன்வேத காலங்கள்ல இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறது ஒரு குயிக்கான ஒரு கிளிக் பார்த்துடலாம். ஸோ அப்போ முன்வேத காலம் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் என்பது மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஸ்டோரலிசம், கால்நடைகள் மேய்த்தல் மற்றும் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் எனக்கு இருந்திருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கார்பெண்டர்ஸ், தேர் செய்யறவங்க, மண்பாண்டம் செய்யறவங்க, தறி வேலை செய்யறவங்க எல்லாருமே எனக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ சமூகத்துல பார்த்தீங்கன்னா அந்த தேர் செய்யறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அதிகமான ஒரு மரியாதை என்பது கிடைச்சிருக்கிறது. இவங்களுடைய மண்பாண்டம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற மண்பாண்டம், ஆர் கலர்டு பாட்ரின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய கால்நடைகள் பொறுத்த வரைக்கும் குதிரை உட்பட எல்லா விலங்குகளையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் வந்து வளர்த்திருப்பா, முன்வேத கால மக்கள் வந்து வளர்த்திருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான ஒரு செல்வமா பார்க்கறோம்னா வந்துட்டு எக்கானமி பொறுத்த வரைக்கும் கவு தான் இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு க்ஷேத்ரான்னு சொல்லிட்டு பேரு. ஒரு வருஷத்துக்கு 2 கிராப் அப்படிங்கிற மாதிரி தான் யார் வந்து பயிரிட்டா, முன்வேத கால மக்கள். முக்கியமான பயிர்னு பார்த்தீங்கன்னா பார்லியும் அரிசியும். பட் இவங்க இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோதுமையோ இல்ல பருத்தி இருந்ததுக்கான ஆதாரமோ காணப்படவில்லைன்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி இவங்களுடைய எக்கானமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, பாபிலோனியன் மக்கள் கூட வாணிபம் பண்ணிருக்காங்க. அதுக்காக பண்டமாற்று முறை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க இல்லைங்களா. இவங்களுக்கு தெரிந்த உலோகம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்டு வந்துட்டு ஹிரண்யான்னு சொல்றோம், அயனை வந்துட்டு ஷியாமான்னு சொல்றோம், காப்பர் பிரான்ஸ் வந்துட்டு ஐயாஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4, பட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஸ்கூல் புக்ல 3ஆ பிரிக்கிறாங்க இல்லைங்களா. அந்த லாஸ்டா இருந்த வைஷ்யாஸும் சூத்ராஸையும் ஒரே கேட்டகரியா, காமன் பீப்புள் அப்படிங்கிற கேட்டகரியா எனக்கு வந்துட்டு பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ஆரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆரியன்ஸ், ஆரியர் அல்லாதவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு தஷ்யாஸ் அண்ட் தஷ்யூஸ் அப்படின்னும். ஸோ அவங்க கூட சும்மா சண்டைக்கு போறது அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ முன்வேத காலங்கள்ல எனக்கு சைல்டு மேரேஜ் இருந்ததுக்கான ஆதாரம் இல்லை, டவுரி இருந்ததுக்கான ஆதாரம் கிடையாது இல்லைங்களா. அதே மாதிரி மோனிகாமி தான் மெஜாரிட்டியா இருந்திருக்கிறது. விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. விமனுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஈக்குவலான ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. சதி அப்படிங்கிற பழக்கம் இல்லை. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி விமன் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொலிட்டிக்கல், எக்கானமிக்கல், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ்லையுமே என்ன பண்ணிக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். விமன் கலந்துக்கிட்டாதான் அந்த ஒரு ரிச்சுவல்ஸே என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான
ஒரு கருத்தாக்கம் இருந்திருக்கிறது. ஈவன் நிறைய விமன் போயட்ஸ் கூட இருந்ததா சொல்றாங்க. அபலால், கோஷாலா, லோபமுத்ரா மாதிரியான. பட் என்ன ஆயினும் விமனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொத்தில் உரிமை என்பது வழங்கப்படவில்லைன்னு தான் சொல்றாங்க. எஜுகேஷன் 2 பேத்துக்குமே கொடுத்தாங்க. குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனா தான் இருந்திருக்கிறது இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட் ஒவ்வொருத்தர்களுக்கும் பேஸ்டான அவங்க வர்ணா சிஸ்டம் பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ கடவுள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க இயற்கையைத்தான் வழிபட்டாங்க, ஐம்பூதங்களை வந்து வழிபட்டதா சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெம்பிள் இருந்ததுக்கான ஆதாரமோ இல்லை உருவ வழிபாடு சிலை வழிபாட்டுக்கான ஆதாரமோ எனக்கு வந்துட்டு கிடைக்கல. இது எல்லாமே எனக்கு முன்வேத காலங்கள்ல. ஸோ இதை அப்படியே நம்ம பேஸா வச்சு பின்வேத காலங்கள்ல எப்படி எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல்.